ஹாய் கைஸ், வெல்கம் டு ஒரு சேனல். நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கப்பி ஃப்ரைஸுக்காக பார்த்தீங்கன்னா புது டப்பு தான் செட் பண்ண போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் கேன் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக நான் வந்து 2 ஆயில் கேன் வந்து எடுத்திருக்கேன். இந்த ஆயில் கேன் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸும் நிறையா இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ஆயில் கேனில் தான் ஃபிஷ் வந்து வளர்ப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா டெத் ரேஷியோ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு வந்து உள்ள ஹைடிங் ஸ்பேஸும் அந்த சைடில் இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கிறனால நிறையா ஃப்ரைஸுமே வந்து வளர்க்கலாம், ஃபிஷ்ஷுமே வந்து நிறையா வளர்க்கலாம். ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 டப்பையுமே பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆயில் கேனுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த தடவை பார்த்தீங்கன்னா புதுசாக ட்ரை பண்ணலான்னு சொல்லி இது மாதிரி ஒரு சைடு மட்டும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணாமல் விட்டுருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா மூடி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சைடு மட்டும் விட்டுருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா வெயில் வந்து அதிகமாக படாதனால மூடி வச்சுக்கலாம் சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா அது எனக்கு செட் ஆகலை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கட் பண்ணியிருப்பேன். அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு வீடியோவில் வந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு மூடிக்கலாங்கிற மாதிரி தான் ஃபஸ்ட் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடைக்குது. மித்த டப்பெல்லாம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதையுமே கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அந்த ஆயிலெலாம் இருக்கும். ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு தடவை பார்த்தீங்கன்னா நல்லா உள்ளே வந்து சோப் எல்லாமே போட்டு ஃபுல்லாக வந்து தண்ணி ஊற்றி நல்லா குளிக்க இது மாதிரி எடுத்துக்கோங்க நீட்டாக. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஆயில் வந்து இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மூடி வந்து போட போகிறோம். இந்த மூடி வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது இதுக்கு. அந்த ஒயிட் கலரில் இருக்குல்லையா அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து வெளியே வராமல் பார்த்துக்கும். இந்த வெளியே இருக்க ரெட் கலர் பார்த்திங்கன்னா சும்மா தான், அது வந்து சும்மா போட்டு வச்சுக்கிறதுக்கு. அந்த ஒயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழுத்தி விட்டுறணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அது வந்து வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயும் லீக்கேஜ் ஆகாது. ஸோ அதுக்காக தான் இதே மாதிரியே பார்த்திங்கன்னா 2 இதுக்கும் போட்டுக்கலாம். அடுத்தது வந்துட்டு இன்னுமே பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் பிசு பார்த்திங்கன்னா உள்ளே கொஞ்சம் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் வந்து ரொம்ப நாளாக உள்ளே இருக்கிறனால பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அந்த இது வந்து இருக்கும். அந்த ஒயிட் கலர் மூடி வேணால் பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக போட்டுக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து லீக் ஆகாது. அந்த பிசு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் உள்ளே ஊற்றி வச்சுக்கலாம். அப்படி வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்து பட்டு அந்த ஆயில் அந்த ஒட்டி இருக்கு இல்லையா கேனில் சைட்லலாம், அதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வாட்டர் மேலே வந்து ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு தடவை நல்லா சோப் போட்டு கழுவிட்டு அப்புறம் நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 இதுக்குமே வந்து போட்டாச்சு. இனி வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் நம்ம ஃபிஷ் டப் எல்லாமே வச்சுருந்தோம். இப்போ வீடியோக்காக பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இப்போ அதேமாதிரி பார்த்திங்கன்னா திரும்ப எல்லாத்தையும் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் பெரிய டப் எடுத்து வச்சாச்சு. வீடியோ எடுக்கிறக்காக தான் பார்த்திங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா திரும்ப எடுத்து வச்சிடலாம். அது போக பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒருக்கா பார்த்திங்கன்னா கீழே இருக்க அந்த மண்ணெல்லாம் வந்து காற்றுக்காக வந்து இருந்திருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா டப் எல்லாமே எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து கூட்டி விட்டுறணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா எந்த மண்ணுமே வந்துட்டு நம்ம டப்புக்குள்ளே வந்து உழுகாது. ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா நீட்டாக வச்சுக்கணும். அதுக்காக தான். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு அது பெரிய டப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராஸாக இருக்கும். அந்த காரை வந்து பார்த்திங்கன்னா கிராஸாக இருக்குது. சில பார்த்திங்கன்னா அடியில் ஒரு டைல்ஸ் கல் ஒன்று குட்டியாக வச்சுக்கலாம். இப்போ அவ்வளோதான். அடுத்து நம்ம வந்து இந்த 2 ஆயில் கேன் இருக்குல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்துட்டு மீதி டப்பெல்லாம் வச்சுட்டு எந்த இடத்துல வந்து ஃப்ரீயாக இருக்கோ அந்த இடத்துல வச்சு வாட்டர் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து வேறு இடத்துல கூட வாட்டர் வந்து வச்சு ஃபில் பண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் அந்த எண்ணெய் பிசு போகிறக்காக தான் நம்ம வந்து வைக்க போகிறோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வேறு எங்கேயாச்சும் கூட வச்சுக்கலாம். இப்போ அந்த பெரிய டப்பில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபைட்டர் தான் இருக்குது. இப்போ அதே மாதிரியே பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஃப்ளோயிங்காக அந்த ஹோல்ஸ் வந்து போடணும் இந்த ஆயில் கேனில் எல்லாமே. நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆயில் கேன்லேயுமே வந்து இது மாதிரி போட்டிருக்கேன். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா நம்மளுடைய பெரிய டப்லேயுமே பார்த்திங்கன்னா பிவிசி பைப் செட் பண்ணி வந்து போட்டிருக்கோம். எல்லா ஆயில் கேன்லேயும் பார்த்திங்கன்னா 2 சைடும் பார்த்திங்கன்னா இந்த சைடு 3 ஓட்டை, அந்த சைடு வந்து 3 ஓட்டை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆயில் கேன்லேயும் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கேன் எல்லாமே வச்சாச்சு. நீ அடுத்தது பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து ஃபில் பண்ணணும். வாட்டர் ஃபில் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு வந்து மூடி வச்சிடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாட்டர் வந்து உள்ளே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அந்த ஓவர் ஃப்ளோயிங் பைப் இருக்கு இல்லையா, ஸோ பார்த்திங்கன்னா அந்த அளவு வந்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சைடில் மூடி அந்த எக்ஸ்ட்ரா கட் பண்ண விட்டுருக்கோம் இல்லையா, அது வந்து இருக்கிறனால பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து கரெக்டாக ஊற்ற முடியல. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓவர் ஃப்ளோயிங் வந்து கீழே வரும் இல்லையா, அது வரைக்கும் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஊற்றி ஓவர் ஃப்ளோயிங் வந்து கரெக்டாக ஆகுதா இல்லை ஹோல்ஸ் போட்டதில் உள்ளே ஏதாவது அடைச்சிருக்கா அதெல்லாம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரை குடம் தண்ணி, அதை பார்த்திங்கன்னா 1 குடம் தண்ணி எடுத்து ஃபுல்லாக ஊற்றிட்டோம். அதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழேயுமே ஊற்றிட்டோம். ஸோ அவ்வளோதான். நீ வந்து முடிஞ்சிச்சு. நீ இதை பார்த்திங்கன்னா அப்படியே வச்சிட வேண்டியது தான். நீ ஒரு வாரம் கழித்து அதை நம்ம க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷெல்லாம் விட்றது பார்த்திங்கன்னா அப்படியே லைனாக வரும். அப்படி பாருங்கள். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து உள்ள ஸ்டோன்ஸுமே வந்து போட்டு வச்சுக்கலாம். எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ் இருந்தாலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸுமே போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் ஸ்டோன்ஸ் இல்லை இனிதான் வாங்கணும் அப்படின்னாலும் ஸ்டோன்ஸ் வந்து போட தேவையில்லை. ஸ்டோன்ஸ் வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து எதுக்காக போடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து மாறிட்டே இருக்கும். அதே பார்த்திங்கன்னா ஒரே லெவலாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ் எல்லாமே போட்டாச்சு. அடுத்து 1 வீக் கழித்து எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பாருங்கள் 1 வீக் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மேலே வாட்டரில் எல்லாமே பார்த்திங்கன்னா மேலே வந்து ஆயில் வந்துட்டு ஒரு கொஞ்சம் லேயர் மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே ஒட்டியிருந்த ஆயில் எல்லாம் தான் நம்ம வந்து ஸ்டோனோடு சேர்த்து பார்த்திங்கன்னா அந்த ஆயில் கேன் ஃபுல்லாக போட்டு அப்படியே
அந்த தேய்ச்சோம்னா பார்த்திங்கன்னா அந்த ஒட்டியிருக்கிற ஆயிலும் வந்துடும். அதுபோக பார்த்திங்கன்னா வந்து அதுக்காகவே ஸ்க்ரப்பர் வந்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் எல்லாமே கிடைக்கும், இல்லை மளிகை கடைகள்லேயுமே ஒரு சில கடைகள் வந்து கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ காட்டுறேன் பாருங்கள் அடுத்தவங்களுக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காயோடைய அந்த நார் தான் சொன்னாங்க. நான் இது பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா நான் 5 ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தேன். ஒவ்வொரு இடத்துல பார்த்திங்கன்னா 5 ரூபாலேருந்து 20 ரூபா வரைக்குமே விற்றுட்ருக்காங்க. இதை வச்சு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும், நல்லா நீட்டாக க்ளீன் ஆயிரும். இதை வச்சு தான் பார்த்திங்கன்னா நான் வந்து டப் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணுவேன். இப்போ பார்த்திங்கன்னா இதே மாதிரியே இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து இந்த ஃப்ரைஸ் எல்லாம் தான் நம்ம வந்து விட போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 113 ஃப்ரைஸ் இருக்குது. இப்போ இந்த ஃப்ரைஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு அந்த ஆயில் கேனில் தான் வந்து விட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி உள்ளே பார்த்திங்கன்னா பிவிசி பைப் ஒன்று ஹைடிங் ஸ்பேஸ்க்காக போட்டிருக்கோம் சும்மா. அடுத்தது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஃப்ரைஸையுமே விட்டாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 100 ஃப்ரைஸ் வந்து விட்டுருக்கோம். அது போக பார்த்திங்கன்னா மீதி 13 ஃப்ரைஸை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டோம். ஏன்னு பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் பெருசாச்சுன்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் குறைக்கிற மாதிரி இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா இன்னொரு ஆயில் கேன் வந்து எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அதில் வந்து வேறு ஃபிஷ் தான் போட்டு வச்சுருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து நம்ம வந்து மாற்றிக்க வேண்டியது தான். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மீதி ஃப்ரைஸ் எல்லாமே அதில் போட்டு வச்சுருக்கோம். அடுத்து இன்னும் கலெக்ட் ஆச்சுனாலும் அந்த 13 ஃப்ரைஸ் கூட எடுத்து விட்டுட்டோம்னா அடுத்து இந்த ஃப்ரைஸ் எல்லாமே பெருசாகும்போது பார்த்திங்கன்னா இன்னொரு ஆயில் கேனில் பார்த்திங்கன்னா டிவைட் பண்ணி பாதியாக போட்டுக்கலாம். அடுத்து இன்னும் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னாலும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து புதுசாக இன்னும் ஆயில் கேன் கூட செட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு கொடுத்த ஃபிஷ் தான் இருக்குது. அதை பார்த்திங்கன்னா பிளாட்டினம் கப்பி, அதோட அந்த பேர் தான் உள்ளே இருக்குது. மேல் பார்த்திங்கன்னா காணோம், எங்கேயோ ஹைட் ஆகிருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம அந்த 100 ஃப்ரைஸ் வந்து விட்டாச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரைஸுக்கு வந்து செஞ்சு தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நம்ம வந்து இதெல்லாம் முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சொல்லியிருப்போம் அந்த சைடில் இருந்தது பார்த்திங்கன்னா கட் பண்ண போகிறோன்னு. இப்போ பார்த்திங்கன்னா அதெல்லாம் கட் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.